ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனः தம் நமாமி ஹரிம் பரம். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். பஞ்சமஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ஜடபரதரோட சரித்திரம். ரகுகுணன்கிற ஒரு ராஜா, சிந்து ராஜா, அவன் கேட்குறான், எனக்கு எப்படி உங்களால் ஏற்படும்? உங்களுக்கு சரீரத்தை மேலே என்ன தான் சரீரத்துக்கு ஒரு ஹானி பண்ணினா கூட, சிரமப்படுத்தினா கூட அதனோட வேதனை உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு நான் பல்லக்க தூக்க சொன்னால் கூட தூக்குறேன், எந்த விதமான மறுப்பும் இல்லாமல். என்ன தான் உங்கள் சரீரத்தை துன்புறுத்தினா கூட நீங்கள் சரீரத்தை அதை பற்றி கவலையே படலை. அந்த நிலை உங்களுக்கு எப்படி வந்தது? அது எனக்கு எப்படி வரும் அப்படின்லாம் சில கேள்விகள் கேட்க அதுக்கு தான் பதில் சொல்கிறார். அவர் சொன்ன பதிலில் கேட்டதும், எத்தனை காலத்துக்கு இந்த வாழ்க்கையில் மனசுக்கு அடிமையாகி இந்திரியங்களுக்கு அடிமையாகி பந்தத்தில் மாட்டின்னு இருக்கோமோ அது வரைக்கும் நம்மளுக்கு ஞானம் பிறக்காதுப்பா. எப்போ பகவானோட ஹரிச்சரணம் தான் கதி, வேறு எதுவும் கதி இல்லைன்ட்டு எப்போ துணிஞ்சு கிளம்புறியோ அப்போ தான் மோட்சம் ஏற்படுமே தவிர அது வரைக்கும் ஏற்படாது. ஏன்னா இந்த சரீரத்துக்கு மனசுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. காமம், கோபம், மதம், ஆச்சரியம், இது மாதிரி லோபம், இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இவாளெல்லாம் வீழ்த்தினாதான் உனக்கு விடுதலை. அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறப்ப அழகாக சொல்கிறார். ஒரு ஆல்ரெடி இந்த அனுபவத்தில் போன பகவானை தரிசனம் பண்ண அந்த ஆனந்தத்திலே திளைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகானோட பாதத்தில் விழுந்து வணங்கு. அந்த மகானோட பாத ரஜசே போரும்பா உனக்கு ஞானத்தை கொடுத்துடும். வினாமகத் பாத ரஜோபிஷேகம். ஒரு மகானோட பாதத்தில் பட்ட சிறு துகள்கள், மண் துகள்கள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து தலையில் போட்டுண்டாலே உனக்கு இந்த ஞானமானது ஏற்படும். இந்த ஞானமானது போய் ஸ்நானம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலையோ, தண்ணிக்குள்ளேயோ மூழ்கி இருக்கிறதுனாலையோ, இல்லை நிறையா அக்னியை வளர்க்குறதுனாலையோ, இல்லை பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனாலையோ வராதுப்பா. எந்த இடத்துல கிராமிய சங்கீதம் கேட்கப்படலையோ, அதாவது எந்த இடத்துல பகவானோட குணங்களை பற்றியே பேசின்னு இருக்காளோ, பாடின்னு இருக்காளோ, கதைகளை சொல்லின்னு இருக்காளோ, அந்த இடத்துக்கு நீ போனாக்கா உனக்கு பக்தி மேலே மேலே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டும் தன்னை பற்றி சொல்லிக்கிறார். நான் பூர்வ ஜென்மத்தில் பரதன்கிற பேரில் ஒரு ராஜாவாக இருந்தேன், பகவத் பக்தி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு மான்கிட்ட ஆசைப்பட்டு மான் சரீரம் எடுத்தேன். அப்புறம் அந்த மான் சரீரத்தில் நான் பண்ண தப்பை உணர்ந்துட்டு நான் திருப்பியும் என்ன பண்ணினேன் அப்படின்னாக்க, மனுஷனாக பிறந்தது இப்போ இந்த ஜென்மா எடுத்திருக்கேன். யார்கிட்டையும் பேசவே இல்லை, யார்கிட்டையும் ஒன்றும் பேசாமல், பழகாமல், சிரிக்காமல், அழாமல், எனக்கு நாளே அந்த ஆத்மத்தை இதுலேயே திளைச்சின்னு இருக்கேன்ப்பா, ஆத்ம சொல்லி திளைச்சின்னு இருக்கேன்ப்பா. இனிமேல் நான் யார்கிட்டையும் ரகசியமாக சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் ஜடபரதர். இந்த இடத்துல தான் ஜடபரதர் தன்னோட உண்மையை செய்யறத சொல்கிறார். இது சொல்கிறப்ப அவனே அவன் கேட்பான் இல்லையா, உனக்கு எப்படி பூர்வ ஜென்மத்தை ஞாபகம், நான் போன ஜென்மம் என்னவா இருந்தேன் எனக்கு தெரியாது, இனி என்னவா இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது இல்லையா, அந்த ஞானம் நம்மளுக்கு கிடையாது. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டது, நான் பண்ண பரதனாக இருக்க, நான் பண்ண கிருஷ்ண பூஜை. அதனால தான் சொன்னோம், முன்னாடி ஆரம்பிக்கிறவே சொன்னோம், பரதஸ்து மகாபாகவதா, பெரிய பாகவதனாக இருந்தார். ஆனால் மானோட சங்கதோஷம், அதனாலேயே நம்ம மானா பிறக்க நேரிட்டது. இப்போது நான் எதுவுமே பற்று இல்லாமல் ரகசியமாக இருந்துகிட்ருக்கேன். நான் பண்ண கிருஷ்ண பூஜை அது வீண் போகவே இல்லை, அதுதான் இப்போ ஞானத்தை கொடுத்துருக்கு. யார்கிட்டையும் சேரதே கிடையாது. அதோ அகம் ஜனசங்காத்து, ஜனங்களோட சங்கத்தில் நான் இருக்கிறதே கிடையாது. கொஞ்சம் விலட்சணமாக இருக்கேன், யாதும் எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் ரகசியமாக அபிவிரதகா சராமின்னு சொல்கிறார். அதனால் ஒருத்தனுக்கு நல்ல வைராகியம் ஏற்பட்டு ஞானம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க,
இந்த ஜென்மாலேயே இந்த அறியாமையை போக்கி என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த பகவானோட லீலைகளை சொல்கிறதுலையும் கேட்கறதுலையுமே புத்தி வந்து அதனாலேயே இந்த சம்சார மார்க்கத்தை ஈஸியாக கடந்துருவான். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சம்சாரத்தை கடக்கிறதுக்கு என்ன வழி? இந்த மாதிரி கதை கேட்குறது, பாகவதம் கேட்குறது, சொல்கிறது, பாராயணம் பண்ணுறது, பகவநாமா சொல்கிறது, சிந்தனையை அப்புறம் இப்புறம் திருப்பாமல் எப்புறமும் பகவானையே சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தோன்னு சொன்னாக்க ஈஸியாக இந்த மாயையை கடந்துடலாம். இதான் அழகாக சொல்கிறார். இந்த ஜென்மத்திலேயே இந்த அறியாமையை என்ன பண்ணுன்னு கேட்டாக்கா, ஹரி ஆமையாக வந்தார் இல்லையா, அந்த அவதாரத்தை ஞாபகம் வச்சுட்டு அதுக்காக தான் அந்த அறியாமையை போக்குறதுக்காக தான் ஹரி ஆமையாக வந்திருக்கானோ தெரில. அதனால் அந்த ஹரி பகவானை ஆமையாக ஒரு அவதாரம் பண்ணினார். வந்து என்ன பண்ணானாக்க அமிர்தத்தை கொடுத்தார். என்ன அர்த்தம்னு கேட்டாக்க, பகவானாக வந்து அந்த மந்திர மலையை வந்து கீழே முதுகு கொடுத்து தாங்கிண்டு கூர்மமாக வந்து கூர்மாவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கிண்டு அதை அமிர்தமதனம் பண்ணுறப்ப அதுலேருந்து அமிர்தத்தை கொடுத்தார். என்ன அர்த்தம்னா, யார் பகவானை சரணிச்சிட்டாலும் எப்படி வந்து கூர்மாவதாரம் எடுக்கிற அமிர்தத்தை கொடுத்தாரோ அது மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் பகவத்பக்தி பண்ணுற அத்தனை பக்தாளுக்கும் அறியாமையை போக்கி ஞானத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் ஞானம் அடைஞ்சு பகவானையே போய் அடைஞ்சிருவான். அதான் ரொம்ப அழகாக சொல்லி இப்படி 12வது அத்தியாயம் பூர்த்தி ஆகிறது. 13வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அதில் சொல்கிறார், இது வந்து இந்த ஜீவராசி வந்து அப்படியே திரிஞ்சுட்டே இருக்குது. எதனால் திரிஞ்சுட்டுருக்குன்னு கேட்டாக்கா, சத்துவகுணத்தினாலையும் ரஜோகுணத்தினாலையும் தபோ குணத்தினாலே உந்தப்பட்டு இந்த ஜீவராசி கூட்டம் வந்து சம்சாரங்கிற காட்டில் வந்து சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்குப்பா. ஆனால் இந்த காட்டில் வந்து ஒரு சுகமும் கிடையாது. நான் சர்ம விந்ததி ஒரு சுகமும் கிடையாது. ஆனால் இருக்குன்னு நினச்சிண்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க, ரஜோகுணத்தினாலையும் தமோ குணத்தினாலையும் முக்குணம்னு சொல்கிறோம் இல்லையா, ரஜசு தமசு சத்துவம்னு சொல்கிற 3 குணத்திலையும் நம்ம வந்து ஆட்பட்டு அந்த குணம் சொல்கிற போக்குக்கு எல்லாத்துக்குமே ஆசை கொண்டு வந்துட்டு இந்த சம்சாரங்கிற காட்டில் சுகமே இல்லாமல் திரிஞ்சின்னு இருக்கா. இதில் வந்து 6 திருடர்கள் இருக்காப்பா. முன்னாடி சொல்லியிருக்கலையா, காமம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியன்னு சொன்னோம் இல்லையா. இந்த 6 திருடர்கள் இருக்கா. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டாக்க, நயவஞ்சகமாக எப்படி வந்து காட்டில் வந்து நரிகள் சென்னாய்கள்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டாக்க, மான கொதற மாதிரி ஒரு மிருதுவான மிருகங்களை பார்த்து எப்படி கொதறதோ அதை மாதிரி நம்மளை இந்த 6 குணங்களும் இந்த 6 பகைவர்களும் இந்த முக்குணத்தோட இதனால் தாக்கப்பட்டு நம்மளோட பகவானை பார்க்கணுங்கிற சிந்தனையை அறுத்துடுறது. இங்கே வந்து ஒரு ஊமையாக சொல்லிட்டு போகிறார் அவர் ஜடபரதர். என்ன சொல்கிறாருனாக்க, இங்கே நிறையா மரங்கள் இருக்குது, இந்த காட்டில் வந்து நிறையா மரங்கள் இருக்குது, புற்கள் இருக்குது, புதர்கள் இருக்குது, நிறையா வந்து கொசுவும் இருக்குது, பெரிய மிருகமும் இருக்குது. அதனால் வந்து சில சமயம் வந்து கொசுக்கடியில் அவஸ்தைப்படுறான், சில சமயம் வந்து சிங்கம், புலி, கரடி இதோட ஹிம்செல்லாம் அவஸ்தைப்பட்டு இருக்கான். அப்படி இருந்துகிட்டே இருக்கிறப்ப அந்த காட்டில் வந்து எல்லாத்துக்கும் பயந்துட்டு ஓடி 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 திரியிறான். ஓடி ஓடி திரிஞ்சு என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க, எல்லா இடத்துலையும் புலி தான் பார்க்குறானே தவிர ஒரு நிம்மதியான இடத்த அவனுக்கு தெரியறதே இல்லை. அது என்ன பண்ணுறான்னாக்கா, மனசு கலங்கி பார்த்து எட்டக்க பார்த்தா ஜலம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஜனம் இருக்கிற கிட்ட ஓடி பார்க்குறான், ஜலமே இருக்கிறதில்ல. அது காணல் நீர். திரும்பி பார்க்குறான், ஒரு ஜலம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஓடி போய் பார்க்குறான், அங்கே ஜலம் இல்லை. இப்படியே வாழ்க்கையில் எதுவும் சுகம் நினச்சி ஓடுறான். அதாவது இங்கே சொன்ன சிங்கம், புலி, கரடினா வந்து மனிதர்கள் தான், அசத்துகள் தான். அந்த கோரமான மனிதர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு கேட்டாக்க, ஒன்று துரத்துறதுனாலேயே நம்ம பயந்துட்டு ஓடிட்டு இங்கேயும் எங்கேயும் ஓடிண்டே இருக்கும், இங்கே அங்கே அங்கே இங்கேன்னு ஓடிண்டே இருக்கும். எதை பார்த்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி தோன்றது, எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் நமக்கு நல்லதோன்னு நினச்சிட்டு அந்த கெட்ட விஷயத்தை போய் மாட்டிக்கிறா அப்படின்றது. சில சமயம் வந்து ஜலமே இல்லை, அந்த நதிக்கு போகிறான். அப்புறம் வந்து சாப்பாடு இல்லை, அப்போ வந்து பரஸ்பரம் ஆலட்சதை சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கா, வீணம்பு பேசுகிறா பரஸ்பரம். சில இடத்துல வந்து காட்டு தீ ஏற்பட்டு அது அகப்பட்டு அதனால் வந்து உயிரிழக்கிறான். சில சமயம் வந்து அரக்கர்களால் உயிரிழக்கிறான். இப்படியே இந்த சரீரம் எடுத்த ஜீவனை அனுசூத்திகிட்டே இருக்குப்பா. சில சமயம் வந்து பணத்தை பிடுங்கிட்டு அதனால் அவதிப்படுறான். சில இடத்துல வந்து இன்பம் நினச்சி நுழையிறான், ஆனால் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கான், திரும்பி துக்கம் வந்துடுது. கந்தர்வபுரம் பிரவிஷ்டகா நிவர்த்தத்து முகூர்த்தம் பிரமோத்தத்தை. ஒரு முகூர்த்தம் சந்தோஷமாக இருக்கான், ஒரு இன்பம் நினச்சி ஒரு இடத்துக்கு போகிறான், நல்லா அனுபவிக்கிறான், கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கான், திருப்பி துக்கத்துக்கு போயிடுறான்.
சில சமயம் என்ன பண்ணுறேன்னு கேட்டாக்க இந்த ஜீவன் வந்து மலை மேலே ஏறுன்னு விரும்புகிறான். போகிறப்ப நிறையா முள் குத்துறது, கல் குத்துறது, இதெல்லாம் அது வரைஞ்சி அப்படியே போகிறான். சில சமயம் வந்து குடும்ப பாரம் ஜாஸ்தியாகி அடிக்கடி உள்ளூர துயரப்பட்டுருக்கான், இல்லை துன்பப்பட்டுருக்கான். யாரை பார்த்தாலும் கோபிச்சுக்கிறான், யாரை பார்த்தாலும் இந்த ஜனசமூகத்தில் அவஸ்தைப்பட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறான்னாக்க அர்த்திதகா ஜனாயவை கிருத்தியதி அப்படின்றார். யாரை பார்த்தாலும் கோபம் வருது அவனுக்கு. ஏன்னாக்க என்னமோ சொல்ல தெரியாத கோபம் வந்துகிட்டே இருக்குது அவனுக்கு. என்ன பண்ண சில சமயம் வந்து மலைப்பாம்பு, இந்த ஜீவன் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டாக்க மலைப்பாம்பால் விழுங்கப்பட்டு என்ன பண்ணுறான், பரிதவித்து ஒன்றையும் அணிஞ்சிக்கல. அப்புறம் வந்து சில சமயம் வந்து சில மனிதர்கள் பாம்பமாக வந்து கொத்திகிட்டே இருக்கா. சில சமயம் சில போக்கிரிகள், சில துஷ்டர்கள் வந்து நம்மளை பாம்பு மாதிரி வந்து ஹிம்சை பண்ணுறான். அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னாக்க ஒரு பாழுங்கணத்தை தீவி கீழே விழுந்து இருளில் விழுந்துடுறோம். இது மாதிரி இந்த அல்பமான சுகங்களை தேடி 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 எப்படி வந்து அடைஞ்சி ஒரு தேனடையை பார்க்குறான், உடனே தேனை சாப்பிட்ணுன்னு கையை வைக்கிறான், அங்கே இருக்க தேனீக்கெல்லாம் கொட்டுறது, துன்பப்படுறான், திருப்பி கஷ்டப்பட்டு திருப்பி அப்படியே வெள்ளவுன்னு ஆசைப்படுறான், திருப்பி வேற ஒரு சுகத்துக்கு அவன் இழுத்துட்டு போயிடுறான். இந்த சமுதாயமானது, இந்த ஜனசமூகமானது பந்தங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு கேட்டாக்க, அதாவது தேனடையை பார்க்குறோம், சாப்பிட நினச்சி போய் தேன் கொட்டுறது, உடனே கையை இழுத்துடுறோம், சரி வலிக்கிறதேன்னு சொல்லிட்டு ரொம்ப இது வேணாம் அப்படியே ஒதுங்கின்னு இருந்தால் கூட புறத்தியாரில் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டாக்க ஒன்று வலுக்கட்டையமாக இழுத்துட்டு போயிட்டுருக்கா. இது என்ன பண்ண சில சமயம் வந்து குளிர், வெப்பம், மழை, நல்ல புயல் எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கான். சில சமயம் வந்து ஒருத்தருக்கு போட்டி போட்டுன்ட்டு பஞ்சகமாக பொருளை சம்பாதிக்கிறதுக்காக பகையை தேடிக்கிறான். சில இடத்துல வந்து பணத்தை இழந்து நிற்கிறான். அப்போ வந்து அவனுக்கு வந்து நல்ல ஒரு படுக்கை கிடைக்கிறது, இருப்பிடம் கிடைக்கிறது இல்லை, பதவி இல்லை, ஒன்றுமே இல்லாமல் நன்னா இருந்தவன் ஏதோ ஆசைப்பட்டு எல்லாத்தையும் இழந்துடுறான். சில சமயம் ஒன்றுமே இல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு கேட்டாக்க வேற்றுமை மனப்பான்மை வந்து அவமானத்தை அடைகிறான். இதெல்லாம் வந்து ஜடபாரதர் வந்து ரகுனுக்கு சொல்லிகிட்டு இருக்கார். இந்த ஜீவன் படக்கூடிய கஷ்டங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிறார். பகையை வளர்த்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கானாக்க உபதிரப்பட்டு துன்பத்தில் அனுபவிச்சுட்டு இருக்காப்பா. ஆனால் இந்த இந்த ஜனங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டும் ஓயறதே இல்லை. இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். இவ்வளோ வந்து பாதோபசர்க்கைகி இவன் விகரன்னு தத்திர தத்திர இவன் நான் தான் தான் விகாய ஜாதம் பரிகிரகிய சகி அத்தியாபின ஆவர்த்ததே. இவ்வளோதான் கஷ்டப்பட்டாச்சு இல்லை, கஷ்டப்பட்டதுக்கப்புறம் போதுன்னு தோண மாட்டேங்குது தான். சரி இது இறங்கக்கூடாது அந்த ஒரு வைராக்கியம் வரதே இல்லையா. திருப்பியும் அதிலேயே போய் மாட்டிக்கிறான், திருப்பியும் அதே தப்பு பண்ணுறான், திருப்பியும் அதே கஷ்டத்தை அனுபவிக்கிறான், திருப்பியும் வந்து அவமானப்படுத்தப்படுறான், துன்பப்படுத்தப்படுறான். இப்படியே காலத்தை ஓட்டின்னு இருக்கான்ப்பா. இவன் ஓயறதே இல்லை. இது வந்து இதுக்கு என்ன உபாயம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதே கிடையாது. இந்த கஷ்டத்துக்கு, இந்த லோகமாக இந்த சம்சாரங்கிற கஷ்டத்துக்கு நிவர்த்தி என்ன அப்படிங்கிறத பற்றி யோசனையே பண்ணுறதில்ல. ஆனால் இந்த மகான்கள் இருக்கா இல்லையா, துறவிகள் இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டாக்க இந்த மன வலிமை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மனஸ்வினகா நிர்ஜித திக்கஜேந்திரக், அவர் வந்து திக்கஜங்களை கூட வெல்லக்கூடிய எல்லாரையும் பெரிய பெரிய யானையே வந்தால் கூட பயப்பட மாட்டார். சரீரத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே வச்சுக்க மாட்டார். அப்படிப்பட்ட வந்து நிலையை அடைஞ்சாலே ஒழிய இந்த துக்கங்கள் வந்து தீர போகிறதே கிடையவே கிடையாது. ஒன்று போரில் செத்து போவா, அப்போல்லாம் போர் தான், சண்டைன்னு சொன்னால் சண்டை நடக்கும், இல்லை ஏதோ ஒரு விதத்தினால சாவு வரும். இப்படி தான் வந்து மிருதே சரீரநதி எப்படியே அருந்து போவாளே தவிர இந்த மகான்களோட ஸ்திதி, அந்த சாதுக்கள் ஸ்திரியை அடையிறதே கிடையாது. காரணம்னு கேட்டால் ஆசை தான், வாண்டிங். எத்தனை நாளைக்கு ஆசை இருக்கோ அத்தனை நாளைக்கு அவசப்பட்டே தீர்னு ஒரு வழி கிடையாது. சில சமயம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டாக்கா ஒரு ஸ்திரீயை வந்து அவள் தான் வாழ்க்கை. சிலர் சொல்லுவா இல்லையா, எனக்கு அவள் மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லையா சார் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த பொண்ணு தான் வாழ்க்கைன்ட்டு அவள்கிட்ட அடிமையாகி ஆடுற ஆட்டத்துக்கெலாம் ஆடிண்டு அல்ப சுகத்துக்காக என்னென்னலாம் பண்ணுறானோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா தன்னையும் இழக்கிறான், தன் வாழ்க்கையையும் இழக்கிறான். அப்புறம் வந்து என்ன ஆயிடுதுன்னு கேட்டாங்க, அவனுக்கு வந்து சில சமயம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டாக்க அந்த புலன்களை வந்து அடக்காததுனால, ஸ்திரீ சுகத்தில் ஆசை ஜாஸ்தி இருக்கிறதுனால நிறையா பெண்கள்கிட்ட வேசிகள்கிட்டலாம் போயிட்டு தன் உடம்பை கெடுத்துக்கிறான். தனக்கு வந்து மரணம் வரப்போகிறது அப்படிங்கிற ஞாபகமே இல்லாமல் காலத்தை ஓட்டின்னு இருக்கான். பரஸ்பரோத்து வீக்ஷணகா விஸ்மிருதாவதி, யாருக்குமே வந்து
யாரை கேட்டாலும் தான் ஒரு நாள் சாக போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்க போகிறோம், நம்மளுக்கு சாவே கிடையாது தான் நினச்சிட்டு இருக்காளே தவிர யாருமே நான் அறியாமை தான் காரணம் இல்லையா. நான் அனுபவிச்சுட்டே இருப்பேன், எத்தனை நாளைக்கு அனுபவிக்க முடியும் இல்லையா. வாழ்க்கையோட சுகங்கள்ங்கிறது வந்து எத்தனை நாளைக்கு அனுபவிக்க முடியும். இன்றைக்கி சுகமாக தெரியறது நாளைக்கு துக்கமாக தெரியும் இல்லையா. எதுக்கும் இதுவே சாஸ்வதமே கிடையாது. அதெல்லாம் இங்கே ஜடபரதர் சொல்கிறார். அதாவது இந்த இல்லத்திலேயே இருந்துட்டு வீட்டிலேயே இருந்துட்டு மக்கள் மனைவி வீட்டெல்லாம் பாசம் வச்சுட்டு திரிமேஷு ரம்சையன்னு சுதார பக்சலகா எப்போதும் சிற்றின்பாசிலே இருந்துட்டுருக்கான். சில சமயம் என்ன பண்ணுறான்னாக்க ரொம்ப அபாயமான நோயிலே விழுந்துடுறான். அப்போ என்ன பண்ணுறான்னாக்க பயத்தை யமன்கிற இதுன்னு யானைகிட்ட பயந்துண்டு, யானை மாதிரி இருக்கான் யமன், அவன் வந்து உயிரெடுக்க வர்றான், அதுக்கு பயந்துண்டு என்ன பண்ணுறான்னாக்க இங்கேயும் அங்கேயும் ஓடிண்டே இருக்கான். சரி, அவர்கிட்ட யமன்கிட்ட மாட்டிக்கிறான். அடுத்து ஒரு ஜென்மா கிடைக்கிறது, அந்த ஜென்மாலையாவது திருந்தி வாழணுமா இல்லையா, அப்போ இதையே தப்பே பண்ணிட்டுருக்கான். யாருக்கும் வந்து இந்த உண்மையான பொருள் வந்து புரியறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாக்க, இந்த சம்சாரம் அப்படிங்கிறது ஒரு காடு. இந்த காட்டில் வந்து பல துஷ்ட மிருகங்கள் இருக்கிற மாதிரி உன்னை சுற்றி இருக்கிற இந்த பந்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அவெல்லாம் துஷ்ட மிருகங்கள் தான். நீ பார்க்குறிய, நீ சித்தப்பான்றியே, பெரியப்பான்றியே, மாமான்றியே, மச்சான்றியே, அந்த பந்துக்களே யாருன்னு கேட்டால் அவள் தான் சிங்கம், புலி, கரடி, எல்லா மிருகங்களும். அவர்களால் உபத்திரம், அவளால் வந்து நீ போகிறப்ப நீ போயிட்டேன்னு சொன்னால் அவள் வந்து ஸ்நானத்தை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாளே தவிர அவளும் உனக்காக அவளும் தான் பிராணெலாம் விட்டுற மாட்டாப்பா. உன் மனைவியாகவே இருக்கட்டுமே, மனைவியும் கூட வந்துடுவாள், இல்லை கணவனாக தான் இருக்கட்டுமே, எனக்காகவே பிறந்திருக்கா, எனக்காகவே வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்லுவாள் இல்லையா. நீ போயிட்டா கூட வருவாளா? வரமாட்டா. ஒரு தெரிஞ்சவர் நடந்த விஷயம், ரொம்ப இள வயது, அந்த ரொம்ப அழகான பெண், ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அந்த பையன் தெரிஞ்ச பையன்தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே எதிர்பாராத விதமாக அந்த பெண்ணுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வந்து இறந்து போயிட்டான். பாலிய வயசுலேயே, குழந்தை கூட இல்லை, அப்படி போயிட்டான். உடனே இவன் வந்து அழறான். அவளை கல்யாணம் பண்ணிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கான். உடனே வந்து ஒரு பெரியவர் வந்தார். அப்பா நீ ரொம்ப, ஒரு சுவாமிகள் வந்தார். அந்த சுவாமிகள் சொன்னார், அப்பா நீ ரொம்ப அழற, ஏன்னா அழகில் தானே ஆசைப்பட்டேன், அப்படியே வச்சுக்கேன், எதுக்கு வந்து மற்ற காரியம்லாம் பண்ணணும், அப்படியே வச்சுக்கோ, இது மாதிரி தான் ஆசைப்பட்டேன் அப்படின்றதும் எடுத்துருங்க பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. நேற்று வரைக்கும் பயப்படாமல் இருந்தியப்பா, இன்றைக்கே பயப்படுறேன், பயமாக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது, கிளம்பு. நேற்று வரைக்கும் இந்த சரீரம்தான் உன்னை பார்த்து பேசிச்சு, உன்னை கட்டி பிடிச்சது, முத்தம் கொடுத்தது, எல்லாம் பண்ணது, அதுதானே படுத்துருக்கு, அதோடு இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சுவாமிகள் கேட்டதும் அவர் சொன்னார், இல்லை 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 இல்லை. அப்போ சொன்னார், அப்போது இத்தனை நாளாக அவனுக்கு இந்த இதெல்லாம் சுகத்தை கொடுத்தது இந்த சரீரம் கிடையாதுப்பா, இது உள்ள ஒரு ஜீவன் ஆத்மா இருந்தது இல்லையா, அது இருந்து அந்த சைத்தன்யம் இருந்ததுனால கண்ணு பார்த்துச்சு, காது கேட்டுச்சு, உடம்புலாம் ஆடிச்சு, எல்லா வேலையும் பண்ணித்து, அந்த சைத்தன்யம் கிளம்பி போனதுக்கப்புறம், அந்த ஆத்மா கிளம்பி போனதுக்கப்புறம் இது வந்து சரீரம் சடலமாக இருக்குது. அதான் இங்கே அழகாக சொல்கிறார். அதனால் வந்து இந்த சுவாமிகள்லாம் இதெல்லாம் கேட்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வைராக்கியம் வரணும்னு சொன்னாக்கே வேறு வழி கிடையாது. பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர கற்பனையாக ஒன்றும் பேசுகிறது கிடையாது. இந்த வாழ்க்கை வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, இந்த வாழ்க்கை அனித்தியம், இந்த சம்சாரங்கிறது காடு, காட்டுக்குள்ளே நம்ம மாட்டின்னு இருக்கோம். அதில் பந்தப்பட்டு இருக்கிற வரைக்கும் காடுனால அந்த மிருகத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. எல்லாமே சாதுவாக இருந்துடாதே இல்லையா. ஓநாய் கூட கடிக்க வரும், நரி கூட கடிக்க வரும், நம்மளால் எதிர்க்க முடியாது இல்லையா. நம்ம நினச்சிட்டு இருப்போம், அதனால் தானே என்ன பண்ணுவான்னு நினைப்போம். அழகாக வந்து நம்மளை கவுத்துட்டு போயிட்டே இருப்பான். அதனால் வந்து யாரால் நமக்கு எப்படி எந்த விதத்தில் பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. இப்போ ராமாயணம் எடுத்துட்டேன்னு சொன்னாக்க, ராமருக்கு வந்து அடுத்த நாள் வந்து பட்டாபிஷேகம்னு தசரத மகாராஜா சபையில் சொல்கிறார். அப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா, ஒருத்தியை தவிர. மந்தரைன்னு சொல்லக்கூடிய கூனி, அவள் யாருன்னு கேட்டால் கைகேயியோட வந்த நூற்றோட வந்தால் 101வது தாசி அவள். அவ்வளோதான். ஏதோ அவளுக்கு வந்து புடவை துவச்சி போடுறது இதுக்காக வந்தவ, ஒரு தாசி அவள்.
இப்போது தசரதர் வந்து தன் மந்திரிமார்கள்ட்ட கேட்டான், நாளைக்கு என் மகன் ராமனை ராஜாவை ஆக்க போகிறேன், சந்தோஷம் தானேன்னு கேட்டு எல்லாரும் ததாஸ்து, சாது சாது சாது, சௌக்கியம், ரொம்ப நல்ல ஐடியா, ரொம்ப நல்ல காரியம் பண்ண போகிறேன், நாங்களும் ராமரோட பட்டாணி பார்த்து ஆசையாக இருக்குன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறா. ஆயிடுத்தா? இந்த கூனி என்ன பண்ணா, கூனி வந்துட்டு கைகையை பார்க்க வந்தான். கைகையை மோசம் போயிட்டோம் அப்படின்றா. என்ன மோசம் போயிட்டோம்? ராமருக்கு பட்டாபிஷேகமா? உடனே தன் கழுத்தில் ஒரு மாலை, புத்து மாலை போட்டிருந்தா. கேட்டு, ஆஹா அற்புதமான விஷயம் சொன்னேன், இந்தா புத்து மாலை அப்படின்னா. உன்னை தூக்கி விட்டே இருந்தேன். அப்படி பைத்தியம், நான் வந்து உனக்கு ஆபத்து வந்திருக்குன்னு சொல்கிறேன், நீ வந்து இதுன்னு சொல்கிறிய, அடப்போடி, என்னோட பையன் ராமன், அவனுக்கு பட்டாபிஷேகம், இதோட சந்தோஷ விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டதும் மனசை கலைக்கிறா. ஃபஸ்ட்டு எந்த ஒரு கையால் முத்து மாலையை கட்டி சந்தோஷம் சொல்லி கொடுத்தாலோ கைகேயி, அவள் 2 மணி நேரம் கழித்து கூனி சொன்ன வேர்ட்ஸுக்கு கட்டுப்படுறா. என்ன ஆகிட்டு? அவருக்கு மனசு மாறிடுறது. தன் பையனுக்கு தான் பட்டாபிஷேகம், ராமன் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற வார்த்தை கேட்குற. எந்த ஒரு கைகேயி சந்தோஷப்பட்டாலும் அவளே அந்த சந்தோஷம் சமாச்சாரத்தை விரட்டுறா. நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னாக்க, கலைக்கக்கூடிய வந்து ஒரு பெரிய ஒரு நல்லா படித்தவன் அவன் தான் வந்து பண்ணுவான்னு அவசியம் கிடையாது. ஒரு வேலைக்காரி கூனி அவள் வந்து பண்ணிட்டு போயிட்ட பற்றியில் எப்பேற்பட்ட ராஜ்யம், 60,000 வருஷம் தசரதர் ஆண்ட ஒரு அயோத்தியா, ஒரு நைட்டில் 2 மணி நேரத்தில் கூனிங்கிற ஒரு பெண்ணால் சந்தி சிரிக்க போகிறது. இந்த கூனி யார்? ஒரு எதிரி நாட்டு ராஜாவா? அயோத்தின்னு சொன்னாலுக்கு எதிரியே கிடையாதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ராஜா, அற்புதமான ராஜா. இந்த கூனி வந்து கூனிக்கு நாளைக்கு ஏதாச்சும் போஸ்ட்டு கிடைக்குமா? அதுவும் கிடையாது. என்னமோ அவளுக்கு ஒரு அல்ப சந்தோஷம், அதனால் இந்த காரியத்தை பண்ணிட்டா. இப்போது இப்படிப்பட்ட ஃபேமிலியில், இப்படிப்பட்ட ராஜாங்கத்தில் அதை கலைக்கிறதுக்கு அடுத்த நாள் என்ன எடுத்துனாக்க, ராமர் வந்தார், தசரதன் பிராணன் போக போகிறது, ராமர் காட்டுக்கு போக போகிறார், பரதனுக்கு நாடு கொடுத்த விட பரதன் எனக்கு வேண்டான்னு சொல்கிறான், நாடு சந்தி சிரிக்க போகிறது, ராஜா இல்லாமல் இருக்க போகிறது. யாரால்? ஒரு அசத்து. அதனால் யார் வந்து எந்த ரூபத்தில் நமக்கு தொல்லை கொடுப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு வேலைக்காரனாக இருப்பான், நோஞ்சானாக இருப்பான், நம்ம அவனுக்கு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அவனுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் அது கெடுக்கிறதுல, இல்லையா? நமக்கு அவனுக்கு எந்த விதமான ஒரு வாக்கிய தகராறும் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒருவன் அவன் தன் சுயலாபத்துக்காக, அது அவனுக்கு ஒரு சந்தோஷம். இது மாதிரி ஒருத்தன் வீணாக போகிறது அவனுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் இப்போ ராமர் காட்டுக்கு போகிறதுனால கூனிக்கு என்ன போச்சு? ராஜ்யம் கிடைக்க போகிறதா? கிடையாது. எல்லோரும் அந்த அந்த ஹோல் அது வரைக்கும் வந்து அந்த அயோத்தி எப்படி இருந்ததுன்னு வால்மீகி சொல்லிகிட்டு இருந்தார். இந்த கூனி ராமர் காட்டுக்கு போனதுக்காக அப்படியே 360 டிகிரி அப்படியே உல்ட்டாவாகிடுது. எல்லாரும் சோகத்தில் இருக்கா. தசரதன் படுத்த படுக்கையாக இருக்கார், ராமா ராமன் பீத்தின்னு இருக்கார். பரதன் ஒன்றும் ஊர்லேருந்து வரல. ஜனங்கள்லாம் ராமரோட கூட காட்டுக்கு போகிறா, யாருமே இல்லை, அனாதையாக போயிடுது. காரணம் எனக்கு துஷ்டசன். இதுதான் சம்சாரம். அதனால் நமக்கு வந்து எல்லாம் நல்லது பண்ணுறதா நினச்சின்னு இருப்போம், ஆனால் என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டாக்க, யார் வந்து ஞானியாக இருக்காளோ, மகான்களாக இருக்காளோ, அந்த மகான்கள பாதத்தில் விழுந்து இந்த ஞானத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்ட்டு ஜடபரதர் வந்து ரகுனுக்கு அட்வைஸ் பண்ணுறார். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.